ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சிம்பிள் சாப்பாடு தான், ஆனால் சூப்பர் சாப்பாடு. என்னவா செய்றீங்க சொல்லுங்க? மட்டன் தொக்கு வச்சு ரசம் வைக்கிறேன். ரசத்தை வச்சுட்டீங்க, அந்த மட்டன் தொக்கு தான். ஆமாம். ஓகே. ரசத்தை தாளிச்சிட்டேன். அடுத்தது கறியை வேக வைப்போம். இப்போ இந்த மட்டனை வேக வச்சுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நிறையா போட்டுடக்கூடாது. இப்பயே சும்மா அந்த உரப்பு உப்புலாம் ஏறணுங்கிறதுக்கு தான். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சா போதும். இப்போ கறி வெந்துருச்சு. இப்போ தாளிச்சுக்குவோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்பாசி 2 போட்டுக்கலாம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அடங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்குவோம். 1/4 கிலோ கறிக்கு 1 வெங்காயம் 1 தக்காளி போதும். ரொம்ப போட்டால் புளிக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்குவோம். ஏற்கனவே கறியில் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், அது போதும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகத்தூள், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கறியை ஊற்றிடலாம். கறி வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம். இது அவ்வளோதான். இது தொக்கு மாதிரி ஆனதையும் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அதை மூடி வச்சுக்குவோம். A few moments later. தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் வேக வச்ச முட்டையை போட்டுக்குவோம். மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். ஓகேம்மா, இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். கறி வேக வைக்கிற நேரம் தான். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆமாம். என்ன பண்ணாங்க, வேக வச்சாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தாளித்து அதை எடுத்து ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் என்னென்ன பொருளும் போட்டாங்க. அவ்வளோதான், 5 நிமிஷம் தான், ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்ணிட்டீங்க. நான் ஆஃப் பண்ணுங்க.
ஓகே பாய் சொல்லுங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய். ஓகேம்மா ஓகே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி சிம்பிளாக ஒரு மட்டன் தொக்கை பண்ணுங்கள். முட்டை வச்சு அதில் போட்டுக்கோங்க, ரசம் வைங்க, சிம்பிளாக பெஸ்ட்டாக ஒரு லஞ்சு ரெடி. ஓகேவா? பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.